கொள்கை எதிரின்னு அறிவிக்கிறாங்க. ஐடியாலஜிக்கல் எனிமின்னு அறிவிக்கிற, இன்னமும் அறிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி தம்பி வந்தா நல்லது, தம்பி வந்தா நல்லது, அது உங்களுடைய பலவீனத்தை தானே காட்டும். வாக்குகள் சிதைந்து விடக்கூடாது என்ற ஒரு ஆதங்கம். தாவேகா வந்தாதான் ஜெயிக்கக்கூடிய நிலைமையில தேசிய ஜனநாயக கூட்டணி இல்ல. வாக்கு சிதறும் நினைச்சா உங்களை ப்ரிஃபர் பண்ணாம மாற்று ஆல்டர்னேட்டிவ் ப்ரிஃபர் பண்றவங்க இருக்காங்க தான் அர்த்தம். தேசிய ஜனநாயக கூட்டணி ஏற்கனவே பலம் வாய்ந்த கூட்டணியா தான் இருக்குது. மத்தியில நல்லாட்சி செய்து கொண்டிருக்கின்ற ஒரு கட்சியும், மாநிலத்தை நல்லாட்சி செய்த ஒரு கட்சியும், இதே மாதிரி பாமக, தமாக போன்ற கட்சிகள், ஆக இவர்கள் எல்லோரும் இணைந்து ஒரு நல்ல கூட்டணியை அமைத்திருக்கிறோம். அதனால நிச்சயமாக தாவேகா வந்துதான் வெற்றி பெற வேண்டும் என்று இல்லை. தேசிய ஜனநாயக கூட்டணி வந்தா நல்லது வந்தாலும் சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களை கொள்கை எதிரின்னு அறிவிக்கிறாங்க. ஐடியாலஜிக்கல் எனிமின்னு அறிவிக்கிற, இன்னமும் அறிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி தம்பி வந்தா நல்லது, தம்பி வந்தா நல்லது, அது உங்களுடைய பலவீனத்தை தானே காட்டுது. இல்ல, பலவீனம் இல்ல. அதாவது எந்த ஒரு கூட்டணியும் அப்படி பார்த்தா இவ்வளவு கூட்டணியை சேர்த்துட்டோம் அப்படின்னா எல்லாரையும் சேர்த்த திமுக பலவீனமா இருக்குன்னு அர்த்தமா? அவங்க நிச்சயமா பலவீனமா தான் இருக்காங்க, அதனால தான் எல்லாரையும் கூட்டு சேர்த்துட்டு இருக்காங்க. எங்களை பொறுத்த மட்டும் வாக்குகள் சிதைந்து விடக்கூடாது என்ற ஒரு ஆதங்கம் இருக்கிறது, அவ்வளவுதான். அடிக்கடி சொல்ற எதிர்வாக்குகள்லாம் உறுதியா இருக்கணும், உதிரியா போயிடக்கூடாது அப்படின்னு. அந்த உதிரியா சில நஷ்டங்கள் ஏற்பட்டு விடக் கூடாது என்ற ஒரு ஆதங்கத்துல திமுக வேண்டான்னு நினைச்சா ஆப்வியஸ் சாய்ஸா அதிமுக கூட்டணி தான் இருக்கணும், இந்தியா தான் இருக்கணும். வாக்கு சிதறும் நினைச்சா உங்களை ப்ரிஃபர் பண்ணாம மாற்று ஆல்டர்னேட்டிவ் ப்ரிஃபர் பண்றவங்க இருக்காங்க தான் அர்த்தம். அப்படின்னு இல்ல. அதாவது அவருக்கு ரசிகர்களே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது.